ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது 2026 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் கடந்த நாள் நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதில் என்னெல்லாம் நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியோட அமீலியா கெர் இவங்க 45 ரன்கள் மற்றும் சோபி டொயின் பார்த்திங்கன்னா 45 ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தில் 150 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இலங்கை அணிக்கு இறங்கும்போது இலங்கை அணியை ஒரு கட்டத்தில் 55க்கு 4 விக்கெட் என தடுமாறியது. ஆனால் கொஞ்சம் அப்புறம் கேப் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலஷிகா சில்வாவும் அதே மாதிரி கவிசா தில்காரியும் 17 ரன்கள் இடையிலான 50 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ இவங்க 17 இவங்களும் சேர்த்து நல்ல ஒரு இறுதியில் பார்த்திங்கன்னா நிலஷிகா சில்வா மற்றும் ஹவுசினி நுத்தியாங்கனா பார்த்திங்கன்னா 24 ரன்கள் இணைந்து அணியை வெற்றி பெற செய்தன. இதில் முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நியூசிலாந்து அணியோட மோசமான பில்டிங் மற்றும் தவறவிடப்பட்ட கேட்சுகள் தான் அவர்களுக்கு பின்னடைவாக அமைந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த அணியோட அதாவது ஸ்ரீலங்கா அணியோட நிலஷிகா சில்வா ஒரு ரன் இருந்தபோது கேட்சை நழுவ விடப்பட்டது. ஸோ இது ஆட்டத்தோட திருப்பு முனையாக அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வெற்றி மூலமாக இலங்கை அணி தனது அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்துள்ளது. அதே சமயம் இப்போ வரைக்கும் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய இந்த நியூசிலாந்து அணி தொடர்ந்து 2 தோல்விகளையும் சந்தித்துள்ளது. இது பெரும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய மேட்சுகளில் இவங்களோட விளையாட்டு மதிப்பு கூட்ட விஷயமாக இருக்கணும், எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ இதை பற்றின இன்னும் தகவலோட நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய மேட்சை பற்றி நாம் விரிவாக வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.